கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு சங்கீதம் 103 சங்கீதம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் திறந்து நாம் அதை அவரிடத்தில் கேட்க வேண்டும். அதற்காக ஊக்கமாய் செபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று. அந்நாளிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தான். அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மறுத்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அழுதான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று ஏசாயா 38 அதிகாரம் 1-2-3 வசனங்களை வாசிக்கும். பிரியமானவர்களே, அப்போது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, உன் தகப்பனாயே தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுகிறேன் என்று ஏசாயா 38-4 வருஷங்களை பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி சொன்னவுடனே எசேக்கியா ராஜா குணமடைந்தார். அவருடைய ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டது, ஆரோக்கியமும் பலனும் அடைந்தார். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பாரே என்றால் தனது வியாதியிலே மரணத்திருப்பார். எசேக்கியா ராஜா கர்த்தரை விசுவாசித்தார், தன்னுடைய ஜெபத்திலே நம்பிக்கை வைத்தார். கர்த்தர் ஜெபத்திற்கு மனம் விரும்பும் தேவன், ஜெபத்திற்கு பலனிக்கிற தேவன் என்கிற விசுவாசத்தோடு கூட ஜெபித்ததினாலே அற்புத சுகத்தையும் நீடிய ஆயுளையும் பெற்றுக்கொண்டார். மோசேயின் சகோதரியாகிய மிரியாம் குஷ்ரோகத்தினால் வியாதிப்பட்டு பொழுது மோசே அவளுக்காக ஜெபம் பண்ணி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். என்னாகும் 12-13 வாசிக்கும். கர்த்தர் மனமிறங்கி அவளை சுகமாக்கினார். பிலமேக்கு என்ற ராஜா பாவம் செய்தபடினால் கர்த்தர் அவன் வீட்டின் கற்பத்தை எல்லாம் அடைத்து போட்டான். பிலமேக்கு தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டான். ஆபிரகாம் அவனுக்காக வேண்டுதல் செய்து ஜெபித்தபடினாலே கர்த்தர் அவன் வீட்டாரை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணார் என்று ஆதியாகமம் 20:17-18 வாசிக்கிறோம். தாவீது பலமுறை வியாதிப்பட்டு மரண தருவாய்க்குள்ளானார். ஆனாலும் அவர் ஜெபம் பண்ண மறந்ததே இல்லை. என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று சங்கீதம் 6:3-2 வசனங்களை பார்க்கும். அவன் அப்படியாக செபிக்கிறார். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் வியாதியை குணமாக்கி நீண்ட ஆயுளை தாவீதுக்கு தந்திருந்தார். தேவப்பிள்ளையே, நீங்களும் ஜெபிப்பீர்களா? நம்முடைய வாழ்வில் நாம் மறந்து போகக்கூடாத ஒரு காரியம் என்று சொன்னால் அது ஜெபம். நம் வாழ்நாள் முழுவதுமாக அனுதினம் நாம் ஆகாரம் உண்ணுவது போல நாம் ஜெபத்தையும் அனுதினம் நாம் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனோடு நாம் தொடர்பிலே இருக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று மத்தேயு 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகினாலே நாம் தேவனத்தில் கேட்போம், கேட்டு ஜெயத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து அந்த தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.